Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. சிங்கிள் பர்சன் போகிறதுக்காக ரேபிடோ கம்பல்சரி யூஸ் ஆகாது. பைக் டாக்ஸியை பேன் பண்ணாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதில் அதிக லாபம் பார்க்கறது பேராசைப்படுறது யாரு? ரேபிடோவா ஆட்டோவா? ரேபிடோ விசஸ் ஆட்டோ, இந்த விஷயத்துல ஆட்டோக்காரங்க மீது பெரிய விமர்சனங்களும் குறைகளும் வச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல இதெல்லாம் தாண்டி அவருடைய உண்மையான முகங்கள் தான் என்ன, அவங்களோட உண்மையான மறுபக்கம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ நம்மளுடைய டேவிட் ஸ்டேஞ்சஸ் ஷோல இன்னைக்கு ஆட்டோக்காரங்க கூட தான் சந்திக்க போறோம். நிறைய விஷயம் அவங்களுடைய கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம்பா. நான் என்ன பொறுத்தவரை நான் வாழ்க்கையில் அனுபவிச்சதை வச்சு சொல்றேன். யாரையும் நம்ம நம்பி வாழக்கூடாது. ரேபிடோ, ஊப்பர், ஓலா, மோட்டர் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் டோட்டலி ஆட்டோ ஓட்டுற டிரைவருங்க சில இது எல்லாமே நொடிஞ்சு போச்சு. அதே ஒரு ரேபிட்டோவில் ஓலா போனால் உங்களுக்கு கம்மியாக வரும். நீங்கள் கம்மிங்களே பார்ப்பீங்க. ஆனால் அந்த கம்மி அமௌண்ட்டில் நாங்கள் கேஸ் போடணும், நாங்கள் வந்து வண்டிக்கு வந்துட்டு வண்டி கட்டணும், டியூ கட்டணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த அந்த அவர் காரணத்துக்காக மேக்ஸிமம் வந்துட்டு டிரைவர் கேட்குறது காசு கேட்குறது. நீங்கள் எல்லாரும் வந்து இந்த ரேபிடோவில் ஓட்டுறீங்க. ஓட்டுறதுனால என்ன ஒரு விஷயம்னா, சிலருக்கு வந்து இந்த வர ரைட் வந்து ரொம்ப கம்மியாக வருது. அது இல்லாமல் வந்து பேமெண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பேமெண்ட் வருது. வந்து அதில் காட்டுற பேமெண்ட்டுக்கும் நம்ம போகிற கிலோமீட்டருக்கு பார்த்து சம்மந்தமே இருக்காது. 10 கிலோமீட்டருங்க போகும்போது இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நார்மலாகவே நீங்கள் ஒரு ஆட்டோ பேசி போகும்போது 10 கிலோமீட்டர் 250 வரையும் கேட்பாங்க. 250 கேட்குறாங்கன்னா அதுக்கு கேஸ் செலவெலாம் இருக்கும். அதே நீங்கள் ரேபிடோ ஓலா போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வரும். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம சம்மந்தமே இருக்காது. ஸோ அதனால மேக்ஸிமம் டிரைவர் என்ன பண்ணுறாங்க கேட்பாங்க. மேக்ஸிமம் ஒரு சில டிரைவர் கேட்பாங்க. ஆமாம், எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா, இது மாதிரி 30 ரூபா கொடுங்க. இந்த மாதிரி வந்துட்டு கேட்குற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ வந்துட்டு நார்மலாக நாங்கள் சொல்கிறத விட நீங்களே பார்ப்பீங்க. ஸ்டாண்டில் போய் கேட்கும் போது உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி அங்கே போகணும் அப்படின்னா 250, 200 மாதிரி கேட்பாங்க. அதுவே ஒரு ரேபிட்டோவில் ஓலா போனால் உங்களுக்கு கம்மியாக வரும். நீங்கள் கம்மிங்களே பார்ப்பீங்க. ஆனால் அந்த கம்மி அமௌண்ட்டில் நாங்கள் கேஸ் போடணும், நாங்கள் வந்து வண்டிக்கு வந்துட்டு வண்டி கட்டணும், டியூ கட்டணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு கொஞ்சம் இருக்கும். அந்த அந்த அவர் காரணத்துக்காக மேக்ஸிமம் வந்துட்டு டிரைவர் கேட்குறது காசு கேட்குறது. முக்கியமாக வந்து வண்டியில் மட்டுமே வந்து சிலர் பேக்கை விட்டு போடுற வாய்ப்பு இருக்குது. சில நகைகளோ இல்லை பணப்பையோ இது மாதிரி விட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி விட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும்? இருக்கு ப்ரோ. இப்போ வந்துட்டு நம்ம வண்டி ஓட்டுறோம். இப்போ நம்ம வண்டி வந்துட்டு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும். அங்கே வர கஷ்டம் என்ன பண்ணாங்க, அவங்க பேக் சைடு தான் வைப்பாங்க, லக்கேஜ் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இது முன்னாடி 2 days முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஃபோன் விட்டு போயிட்டாங்க போல. நான் வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன். இந்த மாதிரி 2 சாதம் கிடச்சி எடுத்து பார்த்தா அங்கே பேகு, சின்ன ஒரு மணி பேக்கு, அது உள்ள ஃபோனு, அது உள்ள வந்துட்டு ஏடிஎம் கார்டு, கேஷ்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம பொருள் நம்ம கிட்ட இல்லாதப்போ நம்ம எவ்வளோ வலிக்குமோ அதே மாதிரி அவங்களுக்கும் வலிக்கும். நம்ம கிட்ட ஒரு பொருள் காணாமல் நம்ம எப்படிலாம் யோசனை வரும், அப்படி போயிருக்கும் இப்படி இருக்கும் நமக்கு யோசனை, அதே யோசனை அவங்களுக்கும் வரும். அவங்க பொருள் அவங்க கொடுக்குற வரையும் நமக்கு மனசு நிம்மதியாக இருக்காது. ஸோ உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. எப்போயும் யூஸ்வலாக டிஃபன் சாப்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் எங்களுக்கு பிளானு. பட் ஆனால் வந்து உங்களோட இந்த டீயை குடிச்சு பயணிக்கும் போதும் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். ஸோ தொடர்ந்து பயணிங்க. கண்டிப்பாக. யூஸ்வலாக வந்து இப்போ நீங்கள் தான் சாப்பிட்றீங்க? ஆமாம், நிறைய இங்கே சாப்பிடுவோம், இல்லைன்னா அக்கா கடையோட சாப்பிடுவோம், இந்த இதில் சாப்பிடுவோம். சரி சொல்லுங்கண்ணா, இப்போ யூஸ்வலாக வந்து நீங்கள் ஸ்டாண்டில் ஓடுறீங்களா இல்லை வந்து ரேபிடோ அப்படி எதுனா? இல்லை, ஸ்டாண்டில் ஓடுறீங்க. இப்போது ஸ்டாண்ட்லாம் வருதா, ஒரு அளவு ஓடுதா சவாரிலாம்? இந்த மாரிலாம் இல்லைம்மா. இப்போ இந்த ரேபிடோ, ஓலா, ஊப்பர், 2 வீலரில் கூட வந்துச்சு. எங்களுக்கு அந்த 50 ரூபா சவாரின்றது கூட ஒரு இதுதான். ஒரு நாளைக்கு சவாரி வருதுன்னு வரும். அது என்ன சொல்லுவாங்க, கடவுள் எதை கொடுக்கணுமோ அதை அன்றாட வாழ்க்கைக்கு கரெக்டாக கொடுத்துருவார். அது வரும். இருந்தாலும் இந்த ரேபிட்டோ, ஊப்பர், ஓலா, மோட்டர் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் டோட்டலி ஆட்டோ ஓட்டுற டிரைவருங்க சில இது எல்லாமே நொடிஞ்சு போச்சு. ஸோ ரேபிடோவில் தான் அந்த அளவு ஓடுது. ரேபிடோ வந்து ஊப்பர். ஆமாம், கமிஷனில் ஓட்டுறாங்க. அது வந்து என்ன சொல்கிறது, கார்பரேட் கம்பெனியில் வந்து கமிஷனில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம கரெக்டாக நம்ம ஆட்டோ வர்க்கம் வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கினாங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே. அப்போல்லாம் வந்து ஆட்டோவை தேடி வருவாங்க. இப்போ எல்லோரும் வந்து ஆட்டோவை வந்து தேடி வர வைக்கிறேன். காரணம் வந்து கார்பரேட் கம்பெனிங்க உள்ளே வந்து இந்த ஓலா, ஊப்பர் இதெல்லாம் வந்து என்ன ஆகிப்போச்சு, தெருவுக்கு இப்போ இது வச்சு நிற்கிற மாதிரி, உண்டியல் வச்சு நிற்கிற மாதிரி தெருக்கு செல்ஃபோனை வச்சுன்னு ஓலா, ஊப்பருக்காக காத்துனுக்குறாங்க. இப்போ அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்குது.
இந்த மாதிரி இந்த நைட்டில் இல்லை வந்து சில டைம் நீங்கள் ஏதோ சாப்பிட கூட முடியாமல் இப்போ மதியம் சாப்பிட்றோம், சில டைம் மதியம் கூட சாப்பிட முடியாமல் திடீர்னு சவாரி வரும், இல்லை வந்து எமர்ஜென்சியாக சில யாராவது கூப்பிடலாம், கூப்பிட்டு கூட ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க வாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நடந்திருக்கா உங்கள் லைஃப்பில்? அந்த மாதிரி எதாவது சொல்லலாமா? நேற்று நைட்டு கூட ஒரு பெங்காலி பையன் வரேன், டியூட்டியை முடிச்சுட்டு நான் போய் சாப்பிட்லான்னு உட்காந்த உடனேமே படிக்கட்டுலேருந்து திம்பு தூக்கின்னு வரான். தூக்கிட்டு வந்துட்டு ஆமாம் இந்தமாரி ஆகிப்போச்சு ஹிந்தியில் சொன்னாங்க, இது பண்ணாங்க. சரி உடனே ப்ரைவேட்டுக்கு இட்டுன்னு போட்டேன். அமீர் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது மின்ட்டில். அங்கே தூக்கிட்டு போயிட்டு அது பண்ணாங்க. இல்லை இது பெரிய ஹாஸ்பிட்டல் தான் இட்டு போனாங்க. அங்கே இது பண்ணோம். நம்ம இந்தமாரி போயிட்டு வந்து எல்லாம் முடிக்கும் போது கரெக்டாக காலையில் 5 மணி 5:30 மணி. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நாங்கள் வந்து என்னால் முடியாதுன்னு நாங்கள் சொல்லிட்டு போகிறோம். இன்றைக்கும் அவனும் ஓலா ஊப்பரில் தான் போகிறான். கீழே என்ன நினைப்பான், ஒரு கோட்டி அண்ணன் வந்து அங்கே இருக்கிறாரு, ஒரு நம்பிக்கை நம்ம மேலே. எமர்ஜென்சினா இவங்க வருவாங்க, கூட வரமாட்டான். அந்த நேரத்துக்கு எவன் வருவாங்க? கரெக்ட். அப்படியே வந்தாலும் இது பண்ணாலும் ஓலா ஊப்பரில் வந்து டபுளாக போடுவான். இப்போ நார்மல் வந்து ஒரு இடத்துக்கு போனாக்கா குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு 100 ரூபான்னாக்கா, அப்போ அது டபுள் அப்படியே 200 ரூபாய்க்கு. இதில் வேறு அவங்க வேறு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணி வேறு கேட்பாங்க. சார் 230 ரூபா தான் வருது, ஒரு 20 ரூபாய் சேர்த்து கொடுங்க, 250 ரூபா ரவுண்ட் பண்ணுறோம். இதே நம்ம கேட்டேன்னு வச்சிங்க எக்ஸ்கியூஸ் பண்ணி விடுறோம். சார் ஒரு 10 ரூபா பார்க்காதீங்க, முன்ன பின்ன ஒரு சந்தையில் உள்ளே போனோம் சொல்கிறீங்க, வர சொல்கிறீங்க இது பண்ண ஏன்பா நான் கொடுக்கணும்? பேரம் பேசுவார். இப்போ இதே ஓலா ஊப்பரில் வந்து பட்டண தட்டியாக அது எந்த கிலோமீட்டருக்கு எவ்வளோ வருதோ அதை அவங்க கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அப்போ இவங்க கொடுக்குறது போக இவங்க இது பண்ண போக அப்போ அவன் கேட்குறத இவங்க கொடுத்து தானே வரும். இப்போ இதில் வந்து அதிகாரமாக கேட்குறவனா இருக்கான், எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்குறவனா இருக்கான். சரிண்ணே, உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் கொடுத்து இவ்வளோ விஷயம் பேசினதுக்கும் இவ்வளோ விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. மார்னிங்கும் பார்த்துட்டோம், மதியமும் ஒருத்தரை பார்த்துட்டோம், இப்போ நைட்டு வேறு. ஸோ டேவிட் ஸ்ட்ரேஞ்சரில் நைட்டு யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் வர ஒரு ஆட்டோ புக் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ வந்து இப்போது டைம் வர ஆகிடுச்சு, அதனால் வீட்டுக்கு போயிட்டு அங்கே யாரெல்லாம் சந்திக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஆட்டோ புக் பண்ணியிருக்கேன், இன்னும் யாரும் வரல. யார் வர போகிறாங்க என்னன்னு தெரில. ஃபுல்லாக காலியாக இருக்குது ரோடு. யாருன்னா வந்து எதனா காப்பாற்றலாம் மட்டும் தான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ரோடு வந்து பயங்கர இதுவாக இருக்குது. அப்புறம் புக் பண்ணால் கூட எவனும் வர மாட்டாங்கப்பா, அந்த அளவுக்கு போயிட்டுருக்குப்பா. ஸோ வந்து இதுவாகவே போயிட்டுருக்குன்னு சொல்லும். போகலாமாப்பா? எங்கே போனோம் அக்கா? பயங்கரம் வந்துருக்கீங்க. இது ரேபிடோலாம் போடுவீங்க அதில்? இருக்குப்பா. அப்படியா? அக்கா கூடயே போயிடலாமா எல்லாம்? ஆக்சுவலாக வந்து ஒரு பிளான் ஒன்று இருக்குது. நம்ம வந்து வேற ஒருத்தங்களை தான் பார்க்குற மாதிரி ஐடியா. அக்கா வந்திருக்காங்க, அதுவும் நைட்டில் வந்து அக்கா வந்திருக்காங்க. அதனால் வந்து அக்கா கூடயே இன்றைக்கி பயணம் தொடரும் போது. ஸோ வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. என்னக்கா நிறுத்துறீங்க? சாப்பிட்டியாப்பா? இல்லைக்கா, டைம் ஆச்சுல, சாப்பிட்டு போகலாம். நம்ம அண்ணன் கடை தான். தெரிஞ்ச கடையா? சூப்பர், வாங்க போகலாம். சூப்பரா ஒரு தோசையும் ஒரு அடக்கறியும் ஊத்துங்க. காலையிலேருந்து நான் 2 பேரை சந்திச்சிட்டேன். மார்னிங் ஒருத்தர், மதியம் ஒருத்தர்னு சொல்லி. இப்போ நைட்டு ஓகே டைம் வேறு ஆகிடுச்சே, யாரை எடுக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா 9 மணி ஆகிடுச்சு, இது மேலே யாரை எடுத்து என்ன பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஷோவில் இது பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் இருக்குது. சரிங்களா? சரி யாரை சந்திக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். டப்புன்னு வந்து ஒரு மாதிரி தெய்வம் மாதிரி டப்புன்னு வந்தீங்க. வந்துட்டு தம்பி வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்தீங்க. ஸோ டிஃபன் ஒரு வாங்கி கொடுத்துறீங்க. உங்களை பற்றி சொல்லுங்கக்கா ஃபஸ்ட்டு. நீங்கள் எங்கே இருந்து வரீங்க, உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை பற்றி? என் பேர் ரேவதி. ஓகேக்கா. ஆரியபுரத்துல இருந்து தான் இருக்கேன், ராஜாநாமலைபுரம். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என் பையன் பிகாம் படிக்கிறான், என் பையன் அப்படியே சிஏவும் பண்ணிட்டு இருக்கான். பொண்ணு வந்து 10th படிக்கிறாங்க. நானு அவ்வளவுதான் எங்க ஃபேமிலி. ஸோ எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க? ஒரு 4 வருஷமா ஓட்டிட்டு. அதாவது தப்புன்னு பார்த்து இந்த படத்துலலாம் சொல்லுவாங்களே, ஓகே அராத்திப்பா, அதாவது இந்த நிறைய படத்துல காட்டுறாங்க அராத்தி, இந்த ஆனந்தி, இந்த மாதிரி டூலெல்லாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா? மாறி 2 மாதிரி வாழணும், அந்த பொண்ணு மாதிரி ஆனந்தி மாதிரி சமயத்தே இருக்கீங்க. நீங்க பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி பயங்கர இதுவா இருக்கு. ஸோ சூப்பர்க்கா. அது இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுச்சு. யூஸ்வலாக வந்து இந்த வந்து நைட்டில் வந்து நம்ம சவாரி ஓட்டுறோம் அப்படின்னும் போது, இந்த நைட்டு ஒரு 10 மணி மேலே 11 மணி மேலே ஓட்டுறோம் அப்படின்னும் போது
சிலர் வந்து சேஃபாக கூட்டு போகணும். இப்போ பெண்கள்லாம் போகிறாங்க அப்படிங்கும்போது இவங்களை சேஃபாக கூட்டு போகணும், சேஃபாக போய் இறக்கிட்டு வரணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு அது மாதிரி நடந்திருக்கா? அதை பற்றி என்ன சொல்லுங்க. அவங்க மட்டும் தான் இறக்குவாங்களா? நாங்களாம் ஜென்ஸ் சேஃப்டியா இருக்க மாட்டோமா? என்ன நாங்களும் இறக்குவோம். நடந்திருக்கா? அதை பற்றி நடந்திருக்குப்பா. ஒரு 6 மணிக்கு ஒரு டியூட்டி எடுத்தோம்ப்பா. ஒருத்தர் நல்லா பயில்வான் ரங்கநாதன் மாதிரி இருப்பார். ஆட்டோ உள்ள நுழையிறதே கஷ்டம். நாம தான் உள்ள வச்சுட்டு ஏறிட்டாரு. எப்படி ஏறிட்டாரு? அவர் சேஃப்டியா எடுத்துட்டு போய் இறக்கணுமே. அவர் ஹோட்டல் போவாரு, அங்க போவாரு, எங்க போவாரு வந்தே தெரியாது. ஆகும் மணி 10, 11, 12 ஆயிடுச்சு. அதுக்குன்னு பாதியில கட்டி விட்டு போக முடியாது. அப்புறம் ஆம்பளை ஜென்ஸ் தான் வந்து சேஃப்டியா இருப்பாங்க, லேடிஸ் இறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது. நாங்களும் இறக்குவோம். என்ன ஆனாலும் விடிய செய்யனாலும் செய்வோம் அப்படின்னுட்டு நாங்களும் போனோம். 12, 1 மணிக்கு இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். சேஃப்டிக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நாம பயந்தாதான் பயம். நாம எல்லாத்துக்கும் தயாராகிட்டா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு ஃபீமேல போயிட்டு ஒரு ஜென் வந்து சேஃபா விட்டாருன்னு கதை சொல்லுவோம். இனிமேல் எங்கெல்லாம் சொல்லுவாங்க, லேடிஸும் விட்டு போய் ஜென்ஸ் சேஃப்டியா விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க வாழ்க்கையில எல்லாருமே. அதுவும் நீங்கலாம் வந்து நிறைய விஷயம் டெய்லி பாக்குறீங்க. டெய்லி ரொட்டீன்ல கஷ்டப்படுறவன், ஹாஸ்பிட்டல் போறவன், சந்தோஷத்துல போறவன் எல்லாருமே ஆடல வந்து ஏறிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ நீங்க கடைசியா என்ன சொல்லுங்க விரும்புறீங்க? பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம்பா. ஓகே. நான் என்ன பொறுத்தவரை நான் வாழ்க்கையில் அனுபவிச்சதை வச்சு சொல்றேன். யாரையும் நம்ம நம்பி வாழக்கூடாது. பெண் பிள்ளைங்களுக்கு வருமானம் கண்டிப்பா, ஒரு தொழில், படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்யாணம் முக்கியம்லாம் இல்ல, அந்த லிஸ்ட்ல இருந்து தூக்கியாச்சு. அது வேண்டாம், அது வேணுமா வேணான்றது அப்புறமா நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஆமா, இப்போதைக்கு படிப்பு தான், வருமானம் தான், தொழில் தான். எந்த வேலையா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பா நம்ம செய்யணும். வீட்டில் 1000 பிரச்சனை இருந்தாலும் வெளியில வந்தா எல்லா கஸ்டமரையும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஏறும்போது லேடி ஆட்டோ டிரைவரான்னு ஒரு சந்தோஷம். ஒருத்தவங்க செருப்பே போடாம என் கூட வந்துட்டாங்க. எல்லாரும் ஊப்பர் ஓலால வர கஸ்டமராக இருப்பாங்க, வழியில இருப்பாங்க. அடுத்த வாட்டி வேற யாரையும் கூப்பிட மாட்டாங்க, நான் தான் வேணும்னுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு சொந்த மாதிரி பழகிடுவாங்க. எங்க போனாலும் நீ தான் வரணும்னுவாங்க. அதனால எனக்கு இந்த தொழில் ரொம்ப பிடிச்சிக்குது. நிறைய சொந்தம் கிடைச்சிக்குதுன்னு சந்தோஷமா சொல்லுவேன். அவ்வளோ பேர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. என் வீட்டில் எவ்வளோ கவலை இருந்தாலும் இங்கே நான் வந்தேன்னா எனக்கு இன்னைக்கு ஒரு புது கஸ்டமர் கிடைப்பாங்களா, அவங்க நாளைக்கும் கூப்பிடுவாங்க, அவங்க சிரித்து பேசுவாங்க, அவங்க கதையை என்கிட்ட சொல்லுவாங்க, என் கதையை அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க வீட்டில் ஒரு பொண்ணுன்னே சொல்லுவாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷம். வீட்டில் இருந்திருந்தேன்னா, இத்தனை வருஷமாக நான் வீட்டில் இருந்திருந்தேன் போது எனக்கு எந்த ஒரு சொந்த பந்தமும் கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு வெளியில் வந்த பிறகு எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் என்னை சொந்தமாக தான் நினைக்கிறாங்க. அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதில் வந்ததுனால தான் கிடைச்சிது. இதே நான் ஒரு கார் ஓட்டினேன்னா ஒரு வீட்டில் ஒரு டிரைவராவோ ஒரு இடத்துல வேலைக்கு மட்டும்தான் செய்ய முடியும். அங்கே ஒரு 4 பேர் கூட தான் எனக்கு பழக்கம் இருக்கும். இன்னைக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் நமக்கு கிடைக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு உண்மையிலே. ஸோ மக்களே பாருங்க, இப்போ இந்த டேவிட் ஸ்டேஞ்சர் ஷோ பண்ணோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து இவங்களை வச்சா ஸ்டார்ட் பண்ணுவோம், அதாவது ஆட்டோ டிரைவர் வச்சா ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுலேயும் முக்கியமாக பார்க்கும்போது வந்து அக்கா பேசுகிறத பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது சொல்லலாம். அதாவது மார்னிங் ஒருத்தரை சந்தித்தேன், மதியம் ஒருத்தரை சந்தித்தேன். இப்போ நைட் வந்து இந்த ஃபினிஷிங், அதாவது இந்த எபிசோட ஃபினிஷிங் வந்து அக்காவோட முடிச்சிருக்கேன். ஆனால் அக்கா சொல்கிறத பார்த்தா எல்லாமே மாறுபட்டுருக்கு. ஆனால் இனிமேல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு உந்துதலாகவே இருக்காங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இவங்க சொன்ன அட்வைஸும் சரி, வாழ்க்கைக்கு இந்த அளவு ஒரு மோட்டிவேட்லாம் இவங்க இருக்கிறதுலாம் பார்க்கும்போது இந்த டேவிட் ஸ்டேஞ்சர் ஷோக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படியாக வந்து அடுத்த ஷோலையும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மனிதர்களையும் சரி, டிஃப்ரெண்ட் தொழில் செய்வர்களும் சரி சந்திக்க போகிறோம். ஸோ இந்த ஷோவில் இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்க ஒன் இண்டியா மற்றும் ஃபிலிமிபிட் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி. Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin.